ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய கோகுலாஷ்டமி நல்வாழ்த்துக்கள். இது எங்கள் வீட்டு ராதையும் கிருஷ்ணனும். உங்கள் வீட்டு ராதையும் கிருஷ்ணனும் எப்படி இருக்காங்க? இன்றைக்கி மதியம் சாப்பாட்டுக்கு சோறு கூட பப்பைக்காய் பொரியல், சேனைக்கிழங்கு கீரை பொரியல், அடுத்து அப்பளப்பூவும் சவு பருப்பு போட்டு குழம்பு வச்சுருந்தேன். இன்றைக்கி மதியத்துக்கு மேலே ஃபார்மில் கொஞ்சம் வேலை இருந்தது. சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபார்மு போனப்போ பார்த்திங்கன்னா ஒரு வாழை உறிஞ்சிருந்தது. இது பேயன் வாழை. ஃபார்மில் இந்த ஒரே ஒரு பேயன் வாழை தான் உண்டு. இது விற்கிறது கிடையாது, வீட்டுக்கு மட்டும் கொலை எடுப்போம். அதை முடித்து தேங்காயெல்லாம் பறித்து வெளியே போட்டுருந்தேன். அதெல்லாம் உள்ளாடி போடணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி முக்கியமாக போனது தேங்காயெல்லாம் பறக்கி போட்டு புட்டி போட வேண்டிய வேலை தான். 4 பேருமா சேர்ந்து தேங்காயெல்லாம் பறக்கி போட்டுட்டோம். கூடவே கொஞ்சம் செடிகள் எல்லாம் நடலான்னு. இந்த ஃபார்மில் எல்லாம் செடி நடும்போது பார்த்திங்கன்னா மழை நேரத்தில் நடுவோம். ஏன்னா எப்பவும் போய் தண்ணி ஊற்றிட்டு இருக்க முடியாது பார்த்திங்களா. இப்போ நட்டு வச்சுட்டு வந்தாச்சுன்னா மழை பெஞ்சாச்சுன்னா தானாக வந்துடும். கொஞ்சம் உளுந்து, நிலக்கடலை கூட தக்காளி, கத்திரிக்காய், முருங்கைக்காய் எல்லாம் தொட்டியில் வீட்டில் விதைச்சி வச்சுருந்தேன். அதை எல்லாமே கொண்டு போய் நட்டு விட்டாச்சு. வார வழியிலேயே வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்க வேண்டியது இருந்தது. அதுவும் வாங்கிட்டு வந்துட்டோம். வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் எல்லாம் மாதத்தில் 2 முறை வாங்குவோம். ஒரு வாட்டி வாங்கியாச்சுன்னா 2 வாரத்துக்கு இருக்கும். எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் உள்ள வெஜிடபிள்ஸே கொஞ்சம் இருக்கும். கத்திரிக்காய், கீரை, பப்பைக்காய் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்குமே பப்பைக்காய், கீரை எல்லாம் தான் கூட்டு வச்சுருந்தேன். அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா வாழைப்பழம், பப்பாளி பழம், கொய்யாப்பழம்னுமே ஃபார்மில் உண்டு. இருந்தாலும் இந்த ஆப்பிள், ஆரஞ்சு, பாம்கிரானட், மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு மந்த்லி ஒரு பெரிய பட்ஜெட் தான்.